வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதை தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கிட்டேன். புளி ஊறினதுக்கப்புறம் அதை நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதோட 2 தக்காளி பழம் நான் பழமாக எடுத்துக்கிறேன். நான் எப்போதும் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் போடுவேன். அதனால் அது போட்டால் உங்களுக்கு மல்லித்தூள் எதுவுமே போட தேவையில்லை. 2 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கிறேன். காரம் பத்தலைங்கிறவங்க 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெண்டைக்காவை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது, வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயும் கோல்டு வினர் ஊற்றிக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ஓவராக போட்டிங்கன்னா கசப்பு எடுத்துரும். தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் எப்போதும் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். அதான் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். 1 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பழம் தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளித்தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். புளித்தண்ணி நல்லா கொதிச்சு நுர தள்ளுற வரைக்கும் கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரணும். இந்த பழத்துக்கு கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் வறுத்து வச்சு வெண்டைக்காய் எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் இனிமேல் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள்.